வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி யூ வாட்சிங். நான் உங்க கோமதி தேசிங். காலையில எழுந்த உடனே ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அந்த வீடியோட தம்ப்நெயில் என்ன அப்படின்னா, அந்த வீடியோட டாபிக் என்ன அப்படின்னா, காலை தூக்கி காட்டிய மன்சூர் அலிகான். என்ன டாபிக் இது? வெளில இருந்து யாராவது ஒருத்தவன் தெரியாதவன் பார்த்தான் அப்படின்னா, என்ன நினைப்பான் ஐயா மன்சூர் அலிகான பத்தி? ஓகே, இது என்ன எதுக்காக வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா, மன்சூர் அலிகான் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. அந்த பேட்டியில நான் வந்து இனிமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எஸ், ஹி இஸ் நாட் கோயிங் டு சப்போர்ட் விஜய் எனிமோர். இதுக்கு முன்னாடி அவர் வந்து சில வீடியோஸ்லாம் பண்ணியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான்லாம் வந்து அந்த வீடியோக்கு அப்புறம் ஃபேன் ஆயிட்டேன். ஐயோ! இன்னும் ஐயா இந்த மாரி பாட்டு பாடியிருக்காரு, இந்த மாரி ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு. டு பி ஃபிராங்க் அவரு உண்மையாவே சில நல்ல கருத்துக்கள வச்சிருந்தாரு. நல்ல கருத்துக்கள. ஆளும் கட்சிய வந்து எதிர்த்து சில விஷயங்கள வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் விஜய் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. இதுதான் உண்மை. நெறைய பாடல் எழுதினாரு. 6 பாட்டு கிட்ட எழுதியிருந்தாரு. 6 பாட்டுல 4 பாட்டு வந்து லிட்டரலா அரசியல் சம்மந்தப்பட்டது. விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினது. இந்த மாதிரியான விஷயங்கள பதிவிட்டிருந்தாரு. திடீர்னு நேத்து வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் இனிமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வந்துட்டு வானத்திலே பறக்குறாரு, வானத்திலே மிதக்குறாரு. அவர் வந்து தரையில இறங்கி நான் ஒரு இடத்துல கூட பார்க்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்மள்ல இருந்து ஒரு நபர் வந்துட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது மக்கள வந்து காப்பாத்துவாங்க, மக்கள பத்தி நினைப்பாங்க, மக்களோட நலன பத்தி கருதுவாருன்னு நினைச்சேன். ஆனா இவர் வந்துட்டு இப்படி வானத்திலே பறந்திருந்தாரு அப்படின்னா, அவருடைய ஹை கிளாஸ் சம்பந்தப்பட்ட மக்கள் மட்டும் தான் அவருக்கு வந்து இது பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. பாமர மக்கள்னு ஒரு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பார்க்க விஜய் தயாராவே இல்ல அப்படின்ற மாரி ஒரு கருத்த முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா, விவசாயிகள் விவசாயம் பண்ற இடத்துல போய் தான் விஜய் பார்க்கணும். அதுக்காக விஜய வந்து பனையூர்ல வந்து பார்க்க முடியுமா விவசாயிகள்? வரும்பொழுதே நெல்லு, கொள்ளு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பனையூர்ல பார்த்துட்டு போ முடியுமா? விவசாய நிலத்தலாம் அந்த பனையூருக்கா கொண்டு வருவீங்க அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. ஒரு சீன்ல ஸ்டாலின் அவர்கள் நெல்லையோ, பயிரையோ ஏதோ ஒண்ணு செக் பண்ணுவாரு. செக் பண்ணும்பொழுது ஆஃபீஸ்க்கே வந்துட்டு அத புடிங்கி எடுத்துட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் பண்ண போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் கேட்டிருந்தாரு. எஸ், ஆப்வியஸா அவர் வந்து சரியான சில கேள்விகள தான் கேட்டிருக்காரு. நம்ம என்னதான் வந்துட்டு ஒருத்தர் நல்ல பிரபலமான ஒரு நபர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னும் பொழுது, கண்மூடித்தனமா நம்மளால சில விஷயங்கள வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. நமக்கு அவர் நல்லது தான் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தாட் இருந்தாலுமே, இப்போ கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெறைய நடிகர் விஜய் அவர்களுடைய சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கல்ல ஒரு சில மக்கள். நானுமே ஒரு நடிகரா அவர வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேனா, ஒரு அரசியல் தலைவரா நான் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா, அவர் இப்ப வரைக்கும் களத்துல இறங்கி மக்கள சந்திக்கல. மக்கள் ரீதியான கஷ்டங்கள பத்தி பேசுறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் வந்து ஓகே, பார்த்து தான் பேசுறாரு. இப்ப யார் தான் பார்த்து பேசாம இல்ல அப்படின்ற ஒரு கேள்விய முன் வச்சாலும், பட் ஸ்டில் அவர் ஒரு சினிமா டோன்லயே போறாரு அப்படின்னும்பொழுது, அது அன்வான்டடான ஒரு திங். எதார்த்தமான ஒரு மக்களுக்கு எதார்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். ஆனா எதார்த்தம் அங்க இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு தளபதியா, ஒரு அண்ணாவா விஜய் அவர்கள அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு தலைவரா அக்செப்ட் பண்ணிக்க இன்னுமே சில பேர் வந்துட்டு ரெடியா இல்ல. ஸோ அந்த விஷயங்கள தான் மன்சூர் அலிகான் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம வந்து நான் எதிர்க்கிறேன். நான் வந்துட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம வந்து நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருப்பாரு. ஏன் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம நான் வந்து எதிர்க்கிறேன் அப்டின்னா, இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். தேர்தல் நெருங்குற நேரத்துல நீங்க எதுக்கு பண்ணணும் இத? மேபி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அத பண்ணலாம் அப்டின்ற மாரி ஒரு சில விஷயங்கள வந்து மன்சூர் அலிகான் சொல்லியிருந்தாரு. அண்ட் நான் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர, இனிமேல் நான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டாப்புல. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நெறைய பேர் வந்து, "ஐய்யய்யோ! மன்சூர் அலிகான் சப்போர்ட் பண்ண மாட்டாரே! இனிமே என்ன பண்றது?" அப்படின்ற மாரி கேட்டுருக்காங்க. ஐயா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்துட்டு நெறைய வந்து வரலாறு ரீதியா போய் பாட்டு எழுதுங்க. போய் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணியாவது திமுக ஜெயிக்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. எஸ், இதெல்லாம் தான் மன்சூர் அலிகான் பேசின ஒரு சில விஷயங்கள். இப்போ இது இல்லாம இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு சில விஷயங்கள பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இதுவுமே வந்துட்டு எஸ்ஐஆர் பத்தி தான் பேசியிருப்பாரு. என்ன அப்டின்னா, வாக்காளர் திருத்த பட்டியல் கிடையாது அது. வாக்காளர் திருட்டு பட்டியல். இப்ப என்னுடைய புகைப்படமோ, இல்ல என்னுடைய தம்பி விஜய் அவருடைய புகைப்படமோ ஒரு வீட்ல இருக்கு அப்டின்னா, இப்ப ஓட்டு கேட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த புகைப்படத்த குறுகுறுன்னு பார்ப்பாங்க. குறுகுறுன்னு பார்த்தோனே என்ன நினைப்பாங்க? ஓகே, சீமான் படம் இருக்கா? ஓகே, இது தமிழ் தேசியம் சார்ந்தது. இன்னொரு பக்கமா விஜய் படம் இருக்கா? அப்ப இந்த ஓட்டு நமக்கு கிடைக்காது அப்டின்றதுக்காக அப்டியே போயிடுவாங்க. அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. ரைட்டா? இப்ப மேபி இப்ப வாக்காளர் திருத்த பட்டியல் அப்டின்ற ஒரு விஷயத்த எடுத்துன்னு வந்து வச்சு, இவன் வந்து என் ஓட்டு கிடையாது. இதுவரைக்கும் இவன் வந்து எனக்கு ஓட்டே போடல அப்டின்னு சொல்லிட்டு, சீமான் அவர்களுடைய ஓட்டோ, தமிழ் தேசியம் சார்ந்த என்டிகே அவர்களுடைய ஓட்டோ, இல்ல டிவிகே விஜய் அவர்களுடைய ஓட்டையோ ஈஸியா கேன்சல் பண்ணிட்டு, யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களோ, அந்த நபர மட்டும் வச்சுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ தான் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க அப்டின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சில விஷயங்கள பேசியிருந்தார். நான் வந்து எஸ்ஐஆருக்கு வந்து
சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த நேரத்துல அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் வந்து நான் முழுசா எதிர்க்கிறேன் அப்படிலாம் எதுவும் சொல்லாம, இந்த நேரத்துல அது தேவையில்லாத விஷயம். நீ வந்து எதுக்கு இவ்ளோ அவசரமா பண்ற? அப்படின்ற மாரியும் கேட்டுட்டு இருந்தாங்க. அது தவிர்த்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, அங்க இருக்க கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸ்க்கே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. எஸ். அங்க இருக்க கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸ்க்கே அந்த ஃபார்ம ஃபில் பண்ண தெரியல. எப்படி வந்து நடுத்தர மக்களோ, இல்ல வந்துட்டு வீட்ல வந்துட்டு கூலி வேலைக்கு போற நபர்களோ எப்படி அந்த ஃபார்ம ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது கேள்விக்குறி தான். அப்போ எந்த மாதிரியான ஆஃபீசர்ஸ் அங்க கவர்ன்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ஃபார்ம ஃபில் பண்ணாம, ஓபி அடிச்சுக்கிட்டு, சும்மா இருந்துகிட்டு, இந்த மாதிரியான நபர்கள் தான் கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸ்ல இருக்காங்க. நம்ம வந்துட்டு உண்மையாவே இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்தாலும், இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நெறைய இப்ப யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ காலேஜ் படிச்சிருக்காங்க, ஸ்கூல் படிச்சிருக்காங்க, 12த் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, காலேஜ் படிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றதே கிடையாதுல்ல. இப்ப இதெல்லாம் பேசும்பொழுதே, ஓகே நீங்க சங்கியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நமக்கு வந்து எந்த அளவுக்கு மண்ணும், மத்த விஷயங்களும் முக்கியமோ, அதே அளவுக்கு வந்து மக்களும், இளைஞர்களும் முக்கியம். ஸோ நம்ம அத பத்தியும் பேசணும். எல்லாருமே என்ன தெரியுமா பண்றோம்? ஓகே நமக்கு இது மட்டும் தான் வேணும், இது மட்டும் தான் வேணும் அப்டின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லயே நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த பக்கம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அத யாருமே பார்க்கறதில்ல அப்டின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது மட்டும் இல்லாம வேற என்ன விஷயம் சொல்லியிருப்பாரு அப்டின்னா, இப்போ ஹிந்தி படிக்க சொல்லி பிஜேபிக்காரன் நம்மள வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹிந்தி படிக்க மாட்டோம் தெளிவா சொல்லிட்டோம். நாங்க வந்து ஹிந்தி படிக்க மாட்டோம் அப்டின்னு. நீ ஹிந்தி தானே படிக்க மாட்ட, நான் ஹிந்திக்காரன கூட்டு வந்து உள்ள விடுறேன் அப்டின்ற மாதிரி ஒரு ஒரு டாக்டிக்ஸ வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்டின்ற மாதிரியும் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு Twitterலயோ, இல்ல YouTubeலயோ அனலைஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. சீமான் அவர்கள் பேசுனது கரெக்ட் தான். சீமான் வந்து 100க்கு 100 சரிதான் பேசியிருக்காரு. எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாமே கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி தான் பேசியிருக்காங்க. ஆனா, பெரும்பாலுமான கமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ப ஒரு பொது கூட்டத்திலயோ, இல்ல வந்து ஒரு பத்திரிகையாளர்ட்டயோ பேசுறத விட, சட்டசபையில பேசும்பொழுது தான் இந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம இத்தன வருஷமாவும் சட்டசபையில பேசல. சரியா? என்டிகேல இருந்து யாரா ஒருத்தவங்களாவது எம்எல்ஏ ஆயிட மாட்டாங்களா? அப்படின்ற மாரி ஒரு இதுவோ, இல்ல யாரா ஒருத்தவங்களா எம்எல்ஏ சட்டசபைக்கு போயிட மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இங்க நெறைய பேர் இருக்கு. இங்க நெறைய பேருக்கு இருக்கு. ஏன் அப்டின்னா, தமிழ் தேசியம் அப்டின்ற ஒரு விஷயம். தமிழர்களுக்கான ஒரு விஷயத்த வந்து நிலைப்பாட்டுல கொண்டு வராங்க அப்டின்னும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு ஆதங்கம் இருக்கும். ஸோ பலருடைய கேள்வி என்னவா இருக்கு அப்டின்னா, பலருடைய ஆதங்கம் என்னவா இருக்கு அப்டின்னா, சீமான் அவர்கள் இவ்ளோ விஷயத்த பேசுறாரு. இவருக்கு வந்து இவ்ளோ பேசுறாரு அப்டின்றதுக்காக நெறைய யங்ஸ்டர்ஸ் நிக்கிறாங்க. நெறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. நெறைய விவசாயிகள் நிக்கிறாங்க. ஆனா, இன்னும் ஏன் இவர் வந்து சட்டசபை போல? ஆனா நம்ம என்ன பேசினாலும் சட்டசபை போய் பேசினா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்டின்ற மாரி ஒரு சில மக்கள் சொல்லியிருந்தாங்க. எஸ் ஆப்வியஸ்லி தே ஆர் ரைட். பட் ஸ்டில் வி ஹேவ் டூ வொர்க் ஃபார் தட் அப்டின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்டின்னா, மன்சூர் அலிகான் வந்து திடீர்னு நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவேன் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காரு. அண்ட் எஸ்ஐஆர் எதிர்த்து இது இப்போதைக்கு வேண்டாம். இது வந்து இப்போதைக்கு அன்வான்டட் வேண்டான்றத விட இது அன்வான்டட் 2026 தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வர கொஞ்ச நாள்ல நீங்க எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள கொண்டு வரணும்? அப்போ இது வந்து வாக்கு திருத்த பட்டியல் கிடையாது. வாக்கு திருட்டு பட்டியல் அப்டின்ற மாரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து எஸ்ஐஆர் பத்தி பேசும்பொழுது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அறிவு சார்ந்து. என்ன அப்டின்னா, "பாப்பா உனக்கு எஸ்ஐஆர் பத்தி எதுவும் தெரியாம நீ பேசாத." "சரிங்க அண்ணே, நான் பேசலைங்க அண்ணே. நீங்க என்ன பண்றீங்க? போயிட்டு இப்போ எவ்ளோ பேர் வந்து அதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாரி விஷயங்களும் பாருங்க. அந்த ஃபார்ம கூட ஃபில் பண்ண தெரியாத கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸ் எத்தன பேர் இருக்காங்க அப்படின்றது பாருங்க. அண்ட் தென் அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நாணயத்துக்கு 2 பக்கம் மாறி, ஒரு பக்கம் அது வேணுன்றாங்க, ஒரு பக்கம் அது வேணான்றாங்க. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது தெரியாம வந்து எதையாவது பேசிட்டு இருக்க வேண்டியது. ஸோ ஓகே வி ஹேவ் டூ வெயிட் ஃபார் த மொமெண்ட். இப்போ மன்சூர் அலிகான் பேசுறத பத்தியும், சீமான் அவர்கள் பேசுனத பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. என்னுடைய வாய்ஸ் ரொம்ப கண்றாவியா இருக்கு. லிட்டரலா எனக்கு உடம்பு முடியல. பட் ஸ்டில் பேசணும் அப்படின்றதுனால பேசிட்டு இருக்கேன். வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். டாடா பாய்.